வாப்பா டிங்கி, நம்ம போய் உணவு கொண்டு வரலாம். அம்மா, எனக்கு எப்போ பறக்க சொல்லித்தர போறீங்க? முதல்ல அவனுக்கு மட்டும் பறக்க சொல்லி கொடுத்துட்டீங்க. எனக்கு பறக்க ஆசையாக இருக்கு. அதுவா தங்கம், நீ இன்னும் வளரணும். அப்புறம்தான் உனக்கு பறக்க பயிற்சி ஆரம்பிக்கும். அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு இன்னைக்கே பறக்க சொல்லி கொடுங்க. எனக்கு பறக்கணும்னு ஆசையாக இருக்கு. அப்ப அங்க ஒரு மைனா 2 வடைய வாயில வச்சுக்கிட்டு காக்கா கூட்டுக்கு வந்துச்சு. இந்தாங்க பசங்களா, உங்க 2 பேத்துக்கும் வடை கொண்டு வந்திருக்கேன். அப்புறம் நீங்க பேசுறது அங்க வரைக்கும் கேக்குது. அம்மா கிட்ட சண்டை போடாம ஒழுக்கமா இருக்க மாட்டீங்களா? அதெல்லாம் எனக்கு தெரியும். நீங்கள் உங்கள் வேலையை பாருங்க. என்னப்பா, சண்டை போட வேணாம் தானே சொன்னேன், அதுக்கு இப்படி பேசுற? மன்னிச்சிருங்க மைனா, அவனுக்கு வாய் கொஞ்சம் அதிகம். மைனா வடை கொண்டு வந்திருக்காரு பாரு, 2 பேரும் அதை சாப்பிடுங்க. அப்புறமா உணவு தேட போலாம். வந்த வேலை முடிஞ்சுதா? இன்னைக்காச்சும் பறக்கலாம்னு நினச்சேன். வந்து வடையை கொடுத்து அதுக்கு ஆப்பு வச்சிட்டீங்களே. ஏ காக்கா, உன் குழந்தைங்களுக்கு முதல்ல எல்லாத்தையும் மதிக்க சொல்லி கொடு. இப்படி குட்டி காக்கா பேசினதுனால மைனா குருவியோட வீட்டுக்கு போச்சு. என்ன மைனா, என்னாச்சு? ஏன் சோகமா வர? அட, அதை ஏன் கேட்குற? நம்ம காக்கா குழந்தைங்களுக்கு மரியாதையே தெரியல. ஏன், என்னாச்சு? காக்கா குழந்தைங்கள பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. சரி, வெறுங்கையை வீசிட்டு போகாம 2 வடையை கொண்டு போனேன். அப்ப காக்கா கிட்ட 2 குஞ்சுங்களும் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. ஏப்பா சண்டை போடுறீங்கன்னு கேட்டேன். என்ன பேச்சு பேசுது அந்த குட்டி காக்கா? ஆமா ஆமா, அந்த காக்கா குஞ்சுங்களுக்கு வாய் அதிகம்தான். என்கிட்டயும் அப்படிதான் பேசுதுங்க. சரி, எங்க நீ மட்டும்தான் இருக்க? உன் கணவரை காணோம். அவரா இப்பதான் வெளியே இர தேட போயிருக்காரு. உன் வீட்டுக்கார் இடத்துல போயிட்டாரு, நீ போகலையா? பொறுப்பு இல்லாம சோம்பேறித்தனமா இருக்கிற. அட, என்ன மைனா, விட்டா பேசிட்டே போற? எனக்கு பொறுப்பு இல்லைன்னு நீ பாத்தியா? உண்மையை தானே சொன்னேன். என்ன உண்மைய சொன்ன? விட்டா ரொம்ப ஓவரா பேசுற. எங்க குடும்பத்துல சண்டையை மூட்டுட்டுருவ போலயே. இங்க இருந்து முதல்ல கிளம்பு. இப்படி பேசினா நான் மட்டும் இல்ல, அந்த குட்டி காக்காங்க தான் பேசும். அந்த குட்டி காக்கா பேசுறது தப்பே இல்ல. நீ முத கிளம்பு. இப்படி குருவி மைனாவை விரட்டி விட்டுருச்சு. மைனா கிளிக்கிட்ட போய் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லுச்சு. நான் நல்லது சொன்னாலும் என்னை எல்லாரும் விரட்டுறாங்க கிளியக்கா. அவங்க உன்னை திட்டினதுல தப்பே இல்ல மைனா. என்ன கிளியக்கா, நீயும் இப்படி சொல்ற? எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுற ஒரே ஆள் நீ தானே. உங்ககிட்ட சொன்னா நீயும் இப்படி சொல்றியே. பின்ன என்ன மைனா, அடுத்தவங்க விஷயத்துல நீ ஏன் மூக்க நுழையிற? அப்புறம் இப்படிதான் அவமானப்படணும். இவங்க யாராவது உன் விஷயத்துல வராங்களா? நீ மட்டும் ஏன் அவங்க விஷயத்துல போற? எல்லாரும் நம்ம நண்பர்கள் தான் பேசுறேன். உன்ன மாதிரி எல்லாரும் இருக்க மாட்டாங்க மைனா. எல்லார்கிட்டயும் அளவா பழகிக்கோ, இல்லைன்னா இப்படிதான் உன்னை அவமானப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. நீங்க சொன்னது சரிதான் கிளியக்கா. இனிமே நீங்க சொல்றதையே கேக்குறேன்.